சந்தர்ப்பவாத கூட்டணியை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தவரே ராமதாஸ் அவர்கள் தான். தன்னுடைய மகனுக்காக இப்பொழுது அவருடைய அரசியலை சாவக்கடாக்கி விட்டார். நேற்று வரைக்கும் அதிமுக பேசிட்டு இன்றைக்கு பாஜக பேசி சீட்டு வாங்கிட்டார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில போட்டிட்ட தோல்வி அடைஞ்சிரும் சொல்லிதான் நியமன எம்பி கொடுங்க, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு கேட்டுட்டு தன்னுடைய மனைவியை நிப்பாட்டிருக்காரு. தோத்தாலும் பரவாயில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர் தங்கியிருக்கும் கூட தேர்தல் கமிஷன் இடி ரைட் எல்லாம் போனாங்க. வாகனத்தை நிப்பாட்டி சோதனை செய்யறாங்க. எதுவும் பரபரப்பாகல. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்க தேர்தல் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அது பரபரப்பா மீடியா பேசப்பட்டிருக்கும். விசிக அதிமுக கூட்டணி நோக்கி பயணிக்கும் 2026 அப்படிங்க வைக்கிறாங்க. நொண்டி குதிரை மேல பந்தயம் கட்ட மாட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். சனாதனவாதிகளுக்கும் ஜனநாயக சக்திக்குமான போர். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு என்ன நிலைக்கு ஆகும்? நாடு ஒற்றை ஆட்சி முறை வந்துடும், சர்வாதிகார ஆட்சி முறை வந்துருங்க தான் எங்களுடைய நிலைப்பாடு. புதுக்கோட்டையில வேங்கை வயல் தொட்டியில மலம் கலந்த விஷயம் தேர்தலை புறக்கணிக்க போறோம் அப்படின்ட்டு திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? சிபிசிஐடி வர அதிகாரிகள் தாதியவாதிகளா இருக்காங்க. நீங்க உளவுத்துறை அதிகாரிகள் RSS ஆகிட்டான். அதிகாரிகள் மத்திய அரசு கண்ட்ரோல் போயிட்டாங்க. தமிழக முதலமைச்சரோட ஆளுமையில சந்தேகம் வரும் தானே, உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லன்னா? இல்ல, ஆளுமையில சந்தேகம் சொல்றீங்க சார். ஒரு விஷயம்னா அவர் ஆளுமை சரியா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்திய கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுது பானை சின்னத்தில். உங்களுடைய தொகுதி விழுப்புரம் சிதம்பரம், அந்த தொகுதிக்கு நேரடியாக போயிருப்பீங்க, பரப்புரைக்கு போயிருப்பீங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? உங்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? தலைவர் எழுச்சி தமிழர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இதை எப்படி சொல்கிறேன்னா, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி, ஜெயகொண்டம், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் நான் பணியாற்றிருந்தேன். அப்போ விடுதலை சிறுத்தைகளை தாண்டி, சேரி மக்களை தாண்டி, குறிப்பாக வன்னியர் மக்களிடம் நான் பேசும்போது தலைவர் எழுச்சி தமிழருக்கு தான் பானை சிறந்த வாக்களிப்போம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1999 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு போட்டியிடும்போது வாய்ப்பு கொடுத்து சிதம்பரம் நிற்கும்போது ஒரு பெரிய வன்முறை காடானுச்சு சிதம்பரம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறந்து மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கார். பள்ளிக்கூடம், ரோடு, நிழற்குடை, இப்படிலாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. சமீபத்தில் கூட பெஸ்ட் அவார்டு வாங்கினார். நாடாளுமன்றத்துடைய பெஸ்ட் அவார்டு, நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அவார்டு வாங்கினார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம இழந்துடக்கூடாது. அதனால் பிற்படுத்த சமூகமான வன்னியர் மக்கள், முதலியார்கள், கோணார்கள், உடையார்கள் எல்லாருமே பானை சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற மனநிலைக்கு இன்றைக்கி உருவாயிருக்கார்கள். இது விடுதலை சிறுத்தைகள் கிடைத்த பெரிய வெற்றி. இன்றைக்கு அந்த தொகுதியில், நாடாளுமன்ற சிதம்பரம் தொகுதியில் ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது, சலசலப்பே இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே தேர்தல் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அது பரபரப்பாக மீடியா பேசப்பட்டிருக்கும். இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஸ்டார் வேட்பாளர் பாஜகவுடைய அண்ணாமலை, அங்கே பிரச்சனை, மறியல் பண்ணுறாரு, பத்திரிகையாளர் சண்டை போகிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர் தங்கியிருக்கும் அந்த தேர்தல் அலுவலகமாக தங்கியிருக்கும் வீட்டில் கூட தேர்தல் கமிஷன் இடி ரைட்லாம் போனாங்க, அமலாக்கத்துறை ரைட்லாம் போனாங்க. அது ஒன்றும் இல்லை. அவருடைய வாகனத்தை தேர்தல் பணியில் போகும்போது அவருடைய வாகனத்தை நிப்பாட்டி சோதனை செய்கிறாங்க. அவர் கடலை சாப்பிட்டுக்கிட்டே சாதாரணமானார். எதுவும் பரபரப்பாகலை. இதை ஏன் சொல்கிறேன்னா, தேர்தல் கமிஷனை நெருக்கடி கொடுத்து கூட மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக, அமைதியான சூழ்நிலை, வெற்றி வேட்பாளராக இருக்கார். இப்போ குறிப்பாக நீங்கள் தென் மாவட்டங்களில் பயணிச்சிருப்பீங்க, மதுரை போன்ற பகுதிகளில் தேர்தல் பரப்புரைக்கும் போயிருப்பீங்க. அந்த பகுதிகளில் இந்திய கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தென் மாவட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் நிற்கிற அத்தனை இடத்துல வெற்றி பெறுவார்கள். ஏனென்றால் நான் சு வெங்கடேசன் அவர்களுக்கு மதுரையில் நான் மேலிட பொறுப்பாளர். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மதுரை மேலிட பொறுப்பாளர் நான் சு வெங்கடேசனுக்கு. அவர் போகும்போது அவர் அந்த பகுதிக்குள் நுழைஞ்சாலே 1000 பேர் கூடுறான், கும்பலாக கூட்டம் கூடுறான். ஆனால் அதே மற்ற கட்சி வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 25 பேர் 30 பேர் தான் இருக்காங்க வேட்பாளர் பின்னாடி. அப்போ சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காரு? சு வெங்கடேசன் வெற்றி பெற்றால் மதுரை எப்படி இருக்கும்? ஏன்னா மதுரையுடைய அந்த வைகை நதி இருக்குல்ல, வைகை நதி போகும், அந்த ஆற்றை ஒழுங்குபடுத்தின பங்கு சு வெங்கடேசனுக்கு இருக்குது.
அந்த ஆற்று ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, முதல் ஒழுங்கு இல்லாமல் கருவேலங்காடாக இருந்துச்சு. அதை ஒழுங்குபடுத்தின பங்கு சு வெங்கடேசன் இருக்குது. ரெண்டாவது கீழடியுடைய அந்த ஆய்வரங்கத்தை வந்து அவர் மீட்டு கொடுத்தது. இப்படி பல்வேறு பேசும் பொருளாக இருந்த விஷயங்கள் இருக்குது. பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. எங்கள் ஊரில் ரோடு போட்டிருக்காரு, எங்கள் ஊருக்கு பால்வாடி வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு தண்ணி துடி கட்டி கொடுத்துருக்கோம், இப்படி நிறையா திட்டங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் பேசும் பொருளாக இருக்கிறது மதுரை வைகை நதி. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகளில் கருத்து கணிப்பாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து மக்களை சந்திக்கும் போது சென்னை வெள்ளத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, சரியாக வந்து செயல்படல, திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்து நேரடியாக பார்க்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்குது. இப்போதைக்கு தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநிலை இருக்குது. அதிமுகவுக்கு இந்த முறை 2019 வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாங்க, அதை விட மக்கள் மனநிலை மாறி அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்குது. அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் புதுசாக ஒரு செய்தியை சொல்கிறீங்க, சென்னையில் 3 தொகுதியும் வந்து இப்போ அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு. இல்லை, அது கிடையாது. ஏனென்றால் மழை வெள்ளம் என்பது இயற்கையுடைய பேரிடு. இந்த இயற்கை பேரிடருக்கு வந்துட்டு மத்திய அரசோடு இந்த ஆளுகின்ற அரசு எவ்வளோ சண்டை போட்டாங்கிறது ஊடகங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதை குறிக்குதுன்னா, பாஜகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கான தேர்தல். இல்லை, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு இடர் வரும்போது வந்து நின்றுக்கணும். கலாநிதி வீராசாமி எத்தனை முறை வந்தார்னு கேட்டால் தேர்தலுக்கு தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு பகுதி போயிருக்கலாம், ஒரு பகுதி போகாமல் இருந்திருக்கலாம். இது யதார்த்த நிலை, நிலவரப்படி. அப்போ அங்கே போகாத இடத்துல சில பேர் குற்றச்சாட்டு சொல்ல செய்வாங்க. ஏன்னா ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளோ தூரம் போக முடியுன்னு இருக்குது. எல்லா 10 வீடுகளுக்கும் போக முடியாத குற்றச்சாட்டு வரதான் செய்யும். ஆனால் போயிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். சனாதனவாதிகளுக்கும் ஜனநாயக சக்திக்குமான போர் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு என்ன நிலைக்காகும்? நாடு ஒற்றை ஆட்சி முறை வந்துடும், சர்வதிகார ஆட்சி முறை வந்துருங்க தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் மக்கள்கிட்ட சொல்கிறோம். மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏனென்றால் 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் எதுவுமே செய்யலை. இந்த சொன்னீங்களா மழைநீர் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வரண்டு, மழைநீர் திருவள்ளூர், சென்னை போன்ற இடங்களில் பெருவாரியாக பாதிக்கப்படும் போது நிவாரணம் கேட்டு மோடி அரசுக்கு, மத்திய அரசுக்கு எவ்வளோ முறையிட்டும் தரலை. அதே தென் மாவட்டத்தில் அப்படி தான். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்படும் போது, மழைநீர் பாதிக்கப்படும் கேட்கும்போது நிதி தரல. இன்றைக்கு அது பிரச்சனையாக தான் நின்றுட்டு இருக்கு. ஆகையால் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடிக்கு மக்கள் சவுக்கடி கொடுப்பார்கள். வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் கூட்டணியில் போட்டிடுறாங்க. கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டிடுறார். பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அவர்களோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வட மாவட்டங்களில் ஒரு காலத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொல்கிறாங்களோ அப்படியே வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இது மறுக்க முடியாது, உண்மைதான். 20 ஆண்டுகளுக்கு முன்பாடி 19 சட்டமன்ற உறுப்பினர்கள், 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 6 மந்திரி இருந்தாங்க பாமகவில், பாட்டாளி கட்சியில். ஆனால் இன்றைக்கு அவர் நிலை என்ன? பாமகவோட நிலை என்ன? ஏனென்றால் சந்திரபவாத கூட்டணியை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தவரே ராமதாஸ் அவர்கள் தான். தன்னுடைய மகனுக்காக இப்பொழுது அவருடைய அரசியலை வந்து சாவக்கடாக்கி விட்டார். நேற்று வரைக்கும் அதிமுக பேசிட்டு இன்றைக்கு பாஜக பேசி சீட்டு வாங்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில் போட்டிட்டால் தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்லி தான் நியமன எம்பி கொடுங்க, எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு கேட்டுட்டு தன்னுடைய மனைவியை நிப்பாட்டியிருக்காரு. தோத்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அவர் மனைவி வந்து எனக்கு அசிங்கமாக இருக்கு, தோத்தா என்ன அரசியல் இறக்கி விட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது தன்னுடைய வாரிசுகள் யாரும் அதிகார பொறுப்புக்கோ அதிகார பதவிகளுக்கோ வரமாட்டாங்க, அப்படி வந்தால் என்னை முச்சந்தில் வைத்து சாட்டையால் அடிங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அவர் மகன் மந்திரியாக இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்றைக்கு ஒரு மருமகள் வந்து இன்றைக்கி நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறாங்க. இது குடும்ப அரசியலை எதிர்த்த ராமதாஸ் அவர்களுக்கு, அந்த வன்னியர் மக்களுக்காக போராடி இறந்த 26 பேர் இருக்காங்களே, அந்த சமூக நீதி போராட்டத்துக்காக வன்னியர் இடஒதுக்கீடு போராடினாங்களே, அந்த 26 பேரில் இறந்த குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளை வேட்பாளர் நிப்பாட்டியிருந்தா அந்த குடும்பத்தில் அவரை பாராட்டிருக்கலாம். சரி, அந்த குடும்பத்திலேருந்து படித்து டாக்டர் ஆன யாராச்சும் ஒரு ஆளை சொன்னால் நம்ம பாராட்டலாம். அப்படி எதையுமே அவர் செய்யலை. அப்படி சமூக நீதிக்காக போராடின மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதிக்காக போராடி செத்த குடும்பத்துக்கு என்ன பண்ணார்? ஒன்றும் செய்யலை. அப்போ அவர் இன்றைக்கும் சுயநலமாக இருக்காங்க, பேரந்தான் படிதாங்க. ஆகையால் இன்றைக்கு வட மாவட்டத்தில் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் வன்னியர் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டிருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வன்னியர் மக்கள் இன்றைக்கு ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் ராஜா அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜா அவர்கள் சிதம்பரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்.
அந்த பொதுக்கூட்டத்தில் 600 பேர் கலந்துருப்பாங்க. அந்த 600 பேரில் குறைந்தபட்சம் 300 பேர் இருப்பாங்க வன்னியர் மக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்த வன்னியர் மக்கள். அப்போ நான் ஒரு அம்மாட்ட கேட்குறேன், அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் ஓட்டு பானைக்கு தான், ராமதாஸ் எங்களை சாதியை சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு பெருவாரியான வன்னியர் குடியிருப்புக்குள்ள தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாமலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ரெட்டலைக்கோ பானைக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லையா. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிற சின்னத்துக்கு ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியை பின்னுக்கு தண்ணிய தேர்தல், ராமதாஸ் அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் தேர்தல். சரிங்க சார். இப்போ புதுக்கோட்டையில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு சம்பவம் வந்து வேங்கை வயல் தொட்டியில் வந்து மலம் கலந்த விஷயம். இன்றைக்கு அந்த மக்கள் அறிவிச்சிருக்காங்க தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்ட்டு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கலையா? திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அரசு மீது நடவடிக்கை எடுக்கலங்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. ஏன்னா நான் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கே இருக்கோம். அப்படின்றப்ப இதில் என்ன சிக்கல்னா, ஆரம்பத்திலேருந்தே காவல்துறை வந்து இதில் வந்து மெத்தனமாக இருந்தாங்க. நான் காவல்துறை குற்றச்சாட்டு சொல்லுவேன். காவல்துறை முழுக்க முழுக்க சாதியவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. வேங்கவையில் உள்ள தாழ்த்தப்பட்ட இளைஞர்களையே, மாணவர்களையே கூட்டு போய் மலம் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்போ கூட தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிபிசிஐடி ஆஃபீஸை சத்தம் போட்டார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து உளவுத்துறை செந்தில்வேலன்ட்ட போய் நேரடியாக வேங்கவில் முருகன்றவரை கூட்டு போய் செந்தில்வேலன்ட்ட வந்துட்டு, நீங்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, மாணவர்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சுட்டு வந்தோம் செந்தில்வேலன் உளவுத்துறையிட்ட. இதை ஏன் சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த பிரச்சனையை முதல் வெளியே கொண்டு வந்து நாங்கள் தான் அரசியல் நாங்கள் தான் வந்து போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டத்தை வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு பல்வேறு இயக்கங்களை பற்றி பேசுகிறாங்க, வச்சுருக்காங்க. ஆனால் காவல்துறை மெத்தனமான போக்கால் இப்போ சிபிசிஐடி மாதிரி இருக்குது. சிபிசிஐடியும் வந்துட்டு தலித் மக்கள் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, அங்கே உள்ள அந்த பஞ்சாயத்து தலைவர் முத்தியாயன் உடைய பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் முத்தியாங்கிறவர் தான் இந்த மலம் போட்டதுக்கு காரணங்கிறோம். அவரை கைது செய்ய முடியாத சிபிசிஐடி விடுதலை சிறுத்தைகளையும் அங்கே உள்ள லோக்கலில் இருக்க அந்த வேங்கவேல் முருகன் போன்றவர்களை மிரட்டி கொண்டிருக்காங்க. இதான் நடக்குது உண்மை. இப்போ திமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம்னா நம்மளோட உரிமைகள் பாதுகாக்கப்படும், நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் அந்த பிரச்சனை வந்து சரியான தீர்வு கிடைக்காததுக்கு நீங்கள் தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்துட்டு அவங்களுடைய ஒரு குமரல். அதை வந்து நம்ம வந்து அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வழி அவங்களுக்கு இருக்குது, அவங்க தேர்தல் புறக்கணிக்கிறாங்க. ஏனென்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை. தமிழக அரசு தான் எடுக்கணும். ஆனால் சிபிசிஐடி கையில் இந்த வழக்கு இருக்கனால தாமதமாகுது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் கே நேருடைய தம்பி ராமஜி இறந்துட்டார். அவருடைய வழக்கையும் சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க. அதுவும் காலதாமதமாக எடுக்க குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. ஒரு அமைச்சருடைய தம்பிக்கே நிலைமை. அப்போ எளிய விளிம்புநிலை மக்களுடைய குரல் எங்கே கேட்க போகுது? இன்னைக்கு வேங்கவேல் மக்கள்லாம் படித்தவங்க கிடையாது, பூரா அன்றாடங்காட்சிங்க. அன்றாடங்காட்சியுடைய குரலை வெளியே கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு வேங்கவேலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர். ஆனால் அந்த மக்களுக்கு நீதி வென்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அந்த நீதியை சிபிசிஐடி வர அதிகாரிகள் சாதியவாதிகளாக இருக்காங்க. அதனால உளவுத்துறை சாதியவாதியாக மாறிடுச்சு. நீங்கள் உளவுத்துறை இருக்க அதிகாரிகள் RSS ஆகிட்டான். நீங்கள் சாமானிய மக்களுக்கான இங்கே எந்த நிலையும் கொண்டு வர முடியல. அதிகாரிகள் மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு கெட்ட பேரை உண்டாக்குனே இந்த வேங்கவேல் பிரச்சனையை எந்த நடவடிக்கை எடுக்காம வைத்திருக்கிறது சிபிசிஐடி. இப்போ RSS கிட்ட போயிட்டாங்க, இல்லைன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா தமிழக அரசோட தமிழக முதலமைச்சரோட ஆளுமையில சந்தேகம் வரும் தானே, உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னா? இல்லை, ஆளுமையில சந்தேகம் சொல்றீங்க சார். ஒரு விஷயம்னா அவர் ஆளுமை சரியா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முதலமைச்சர் அந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் பேச முடியும் இருக்கு. அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வேங்கவேல் விட்டு நீங்கள் கேட்குற பதில் இல்லை கடந்து போகணும் போலையே. ஏன்னா எங்களுக்கு வலிக்குது. நாங்கள் குடிக்கும் நீரில் மலம் கலந்துருக்கான், எங்களுக்கு வலிக்குது. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட தொலைபேசியில் டெய்லியும் தொடர்பு கொள்கிறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசுவேன் தம்பிகள்ட்டலாம், அங்கே ஒன்றியச்சிலோட பேசுவேன், வேங்கவேல் முருகன்ட்ட பேசுவேன், அடிக்கடி பேசிக்குவோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் வழிகளோடு இருக்காங்க. அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க காலனி மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அது ஒரு எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காத நம்பிக்கை தான். இப்போது பிஜேபியிலேருந்து வெளிவந்த தடா பெரியசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். திருமாவளவன் வெற்றி பெறுவதற்காக பிஜேபி வந்து செயல்படுது, அந்த தொகுதியில் நான் நின்றிருந்தேன்னா வெற்றி பெற்றிருப்பேன், பிஜேபி வந்து
திருமாவளவனுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? அண்ணன் தடா பெரியசாமி நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நபராக இருந்தார். இன்றைக்கு மதிக்கத்தக்க நபராக மாறிட்டார். ஏனென்றால் மதுரையில் அவரை கூட்டு வச்சு பொதுக்கூட்டம் போட்டு அவருக்கு வால் பரிசு கொடுத்தவன் நான், தடா பெரியசாமிக்கு. அவ்வளோ தூரம் அவரை கொண்டாடினோம் நாங்கள் மதுரையில் வச்சு. ஆனால் இன்றைக்கி பிஜேபி வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுது, தலைவர் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு ஆபத்தான போக்கு தான். ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று இந்த 10 ஆண்டுகளாக மோடி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கார். மோடி அரசினுடைய அமித்ஷா போன்ற நட்டா போன்றவருடைய செயல்பாடுகளை இன்றைக்கும் விமர்சனம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அண்ணன் திருமா தான். இது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். அப்போ அவருக்கு எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க? இது எவ்வளோ பெரிய கேலி குத்து. அப்போ உங்களை வந்து பாஜக வந்து ஒதுக்குது, உங்களை பாஜக வந்து நெருக்கடி கொடுத்து வெளியே தள்ளி விடுது. நீங்கள் தள்ளுறதை விட்டுட்டு நீங்கள் அண்ணன் திருமாமலை தவறு சொன்னீங்கன்னா என்றைக்கு பிஜேபி வந்து விசிக்காக ஆதரவாக இருக்க போகுது? இது பொய்யான குற்றச்சாட்டு. அவரை தனிமைப்படுத்திக்கிட்டார் அவர். நீங்கள் பிஜேபி யாரெல்லாம் இடதுசாரிகள், காங்கிரஸ்வாதிகள், திராவிட கட்சியிலிருந்து போகிறாங்களோ அவர்களெல்லாம் காயடித்து காலி பண்ணுறது தான் பிஜேபியுடைய செயல் திட்டமே. அப்படி தான் விஜயதரணிக்கு சீட்டு இல்லை. விஜயதரணி போய் சேர்ந்தாங்களா, எம்பி சீட்டாக போயிருப்பாங்க, சீட்டு இல்லை. அங்கேருந்து காயத்ரி ரகுராம் எங்கே போனாங்க? ஏடிஎம் போயிட்டாங்க. அங்கேருந்து கௌதம் எங்கே இருந்தாங்க? ஏடிஎம் போயிட்டாங்க. அப்போ யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவங்களை மட்டும்தான் அவங்க கையாளுவாங்க. மற்ற இயக்கங்கள்லேருந்து, கட்சிகளிலிருந்து, திராவிட இயக்கங்கள்லேருந்து, காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் வரவங்கள கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்களே காலி பண்ணி முடித்து அனுப்பிவிட்ருவாங்க. இது பிஜேபியோட செயல் திட்டம். சரி சார், இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் தனியாக போட்டிடுறாங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் வந்து தனியாக போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தனித்தனியாக போட்டிடுறாங்க. ஒரே கூட்டணியில், இந்திய கூட்டணின்னு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணியில் அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் தனித்தனியாக போட்டிடுறது இந்திய அளவில் இந்திய கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கா? பிஜேபி தானே வெற்றி பெறும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிட்டா? அப்படி இல்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். மாநில கட்சிகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும்போது ஒரு அரசியல் மாற்றத்திற்காக எல்லா மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய கட்சிகள் வளர்ந்துருச்சு. அப்படி தான் அர்த்தம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் பெரிய அங்கமாக இருக்க காரணம்னா இங்கே இந்த நாட்டை ஆளுனால தான். இப்படி நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா மாநில கட்சியினுடைய வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. அப்போ வளர்ச்சி ஆகும்போது ஒரு நேம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ்னு ஒரு நேம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாநில கட்சிகளுடைய ஆளுகின்ற கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாமே இந்தியா கூட்டணிலாம் இருக்குது. நீங்கள் பிஜேபி பார்க்குற பார்வை வந்து இந்தியா கூட்டணி பார்க்க முடியாது. தனித்து போட்டிடுறதுனாலையோ இல்லை சொந்தமாக நிப்பாட்டுறனால. இப்போ நாங்கள் வந்து தெலுங்கானா நிற்கிறோம், பிசிகா போட்டி போடுறோம், மகாராஷ்டிராவில் போட்டி போடுறோம். அப்போ என்னென்னா எங்களுடைய ஒற்றை இலக்கு பாஜகவை தோற்கடிக்கணும். இப்போ பாஜகவை தோற்கடிக்கணும்னா நாங்கள் தக்க வைக்க வேண்டிய மாநிலங்களில், தொகுதியில் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற வைக்கணும் முயற்சி எடுக்கிறோம். இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவோ, தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டுங்க, விசிகாவோ தனித்தனியாக போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு குறையும்னு நமக்கே தெரியும். அந்த நிலைமையில தானே மற்ற மாநிலங்கள்லையும் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனியாக இருக்காங்க, நேரடியாக போட்டி போடுறாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நேரடியாக போட்டி போடுறாங்க. இப்போ அது தெரியும். ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டை பார்த்து பல்வேறு விஷயங்களில் வந்து தேசிய கட்சிகள் கற்றுக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு எதுக்கு மோடி வந்து இத்தனை முறைக்கு வந்துட்டு போகிறாரு? அப்போ தமிழ்நாடு அரசியல் தான் இந்திய அரசியல் தீர்மானிக்கிறது. அப்போ இது என்ன செய்யணுங்கிறத மோடி வந்து இங்கே ஒயாமல் வந்துட்டு போய் தமிழ்நாட்டுடைய அரசியலை குழப்புறதுக்கு தான் வந்துட்டு போகிறாரு. அப்போ ஒரு எடுத்துக்காட்டான மாநிலத்தை வந்து அரசியல் ரீதியாக வந்து பல்வேறு மாநில சிக்கல் இருக்கும், தேசிய கட்சிக்குள்ளேயே, மாநில கட்சிக்குள்ளேயே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் பாஜகவை. அந்த அடிப்படையில் தான் மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் இருக்குது. இப்போ 2026 தேர்தலில் இதே கூட்டணி தொடருமா அல்லது வேறொரு கூட்டணிக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விசிக்கு அதிமுக கூட்டணி நோக்கி பயணிக்கும் 2026 அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நொண்டி குதிரை மேலே பந்தயம் கட்ட மாட்டான் விடுதலை சிறுத்தைகள். அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பே கிடையாது. நொண்டி கூட்டணி சொல்லிட்டேன். நொண்டி குதிரை மேலே பந்தயம் கட்ட மாட்டோம். அதிமுகங்கிறது நொண்டி குதிரை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அரசியல் ரீதியாகவும், கருத்தியல் ரீதியாகவும், கோட்பாட்டு ரீதியாகவும் இன்றைக்கி ஆழமான அதிகாரத்தில் இருக்காங்க. ஒரு கோட்பாடு அவங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. சனாதனத்தை வேற இருப்போங்கிற கோட்பாட்டில் ஒரு பொது எதிரியை வீழ்த்துறது கோட்பாட்டில் உறுதியாக இருக்கும். அதிமுக என்ன கோட்பாடு இருக்குது? இல்லை, இப்போ பிஜேபி கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு நாடகம். நீங்கள் என்னென்னா 2026 பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருவாங்க. அதிமுக இப்போ தனிச்சு நிற்கிறதே ரெட்டையிலையை காப்பாற்றுறதுக்கு தான்.
சமீபத்தில் கூட அண்ணாமலை என்ன சொன்னார், தினகரன் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தினகரன் தலைமையில் அதிமுக கைப்பற்றுவோம்னாரு. போகுங்கிற கைப்பற்றுவோம்னாரு. நீங்கள் அதை பார்க்க போகுங்கிறது வேற வார்த்தை, கைப்பற்றுவோம்னாரு. அது என்ன வார்த்தை? அப்போ ரெட்டை இலை போயிடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி தனிச்சு நிற்கிறாரு. அவருக்கு நீங்கள் நல்லாவே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டில் நாமல் வெற்றி பெற மாட்டோங்கிறது அவங்க 100 விழுக்காடு தெரியும். ஏன் நிற்கிறாங்கன்னா அவங்க நோக்கம் 2026 தான். பாஜகவுடைய செயல் திட்டம் 2031 தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி. 2026 அரசியலுக்காக எடப்பாடி தனிச்சு நிற்கிறார். ஆனால் இந்த இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 பயணம் செய்யும். ஏனென்றால் இங்கே ஒரு பொது எதிரி அரசியலில் வீழ்த்தணும், இவங்களுக்கெல்லாம் ஒரு கோட்பாடு இல்லை. நேற்று வரைக்கும் சமூக நீதி பேசின ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பாஜகவோட நிற்கிறாரு. ஒரு நாள் இரவில் மாறுறாங்க. நேற்று வரைக்கும் வழக்கில் போன டிடி தினகரன், நேற்று வரைக்கும் தர்ம யுத்தம் நடத்தின எடப்பாடி ஓபிஎஸ், இப்போ இவங்களாம் எங்கே இருக்காங்க? சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யார்? பிஜேபி தானே. அன்னைக்கு என்ன பேசினார் தினகரன்? என்ன பேசினார்? எவ்வளோ மோசமாக பேசினார். பிஜேபி நோட்டா கீழேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு எடப்பாடி என்ன பேசுகிறாரு? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் 13 செத்ததுக்கு காரணம் என்னை ஒரு கட்சி நிர்பந்தப்படுத்தி சொல்கிறார் எடப்பாடி. அந்த கட்சி எந்த கட்சின்னு சொல்லணும்ல அவர் எடப்பாடி? அன்னைக்கு தொலைக்காட்சி பார்க்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி வாயில் சொல்கிறாரு? அப்போ இவர்கள் மாறி மாறி பேசுகிறார்கள். இவர்களுக்கான கோட்பாடு இல்லை, ஒருமித்த கோட்பாடோ ஒரு நேர்கோடு கோட்பாடோ கிடையாது. அதனால் அதிமுக கூட்டணியில் விசிக பயணிக்க வாய்ப்பே இல்லை. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.